இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவை தூய மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடுகிறது. கொஞ்ச நாளுக்கு முன்பு வரைக்கும் இந்த விழா மிக பெருசாக கொண்டாடப்படலை. பொதுவாக ஒரு நினைவு நாளாக தான் அனுசரிக்கப்பட்டு வந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் மகதலா மரியா எப்பேற்பட்டவங்க, அவங்க எப்பேற்பட்ட பெண்மணி, ஆண்டவருடைய உயிர்ப்பு செய்தியை முதலில் பெற்று அறிவித்த நபர் அவங்க தான். அவனுடைய உயிர்ப்பு இல்லைன்னு சொன்னால் விசுவாசமே கிடையாது. அப்படிப்பட்ட உயிர்ப்பு செய்தியை திருத்தூதர்கள் உட்பட இந்த உலகிற்கு முதல்ல அறிவித்தவங்க மகதலா மரியம்மா. அப்பேற்பட்ட ஒரு நபருடைய விழாவை சாதாரண கொண்டாடலாமா? கூடாது என்று சொல்லி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை மாபெரும் விழா கொண்டாடு அவர் தான் அறிவித்தார் இதை. எனவே அப்பேற்பட்ட விழா என்று பைபிள் நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் கவிதைகள் நிறையா இருக்கும், அங்கங்கே இருக்கும். மிக நீளமான கவிதை நூல் திருப்பாடல்னு சொல்லலாம். அது திருப்பாடலில் நிறைய வரலாற்றுலாம் இருக்கும். ஆனால் ஒரு அன்பு கலந்த கவிதை, ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்படுகின்ற காதல், ஊடல், இதை பற்றின ஒரு கவிதை என்பது உன்னத சங்கீதம்னு சொல்லுவாங்க முதல்ல. இப்போ இனிமைமிகு பாடல்னு சொல்லுவார்கள். இஸ்ரேல் மக்களை தலைவியாகவும் யாவை இறைவனை தலைவனாகவும் கொண்டு அதை எப்படி தொகுத்து எழுதினாங்க அந்த காலத்தில். எவ்வளவு அருமையான பாடல். அதில் ஒரு பாட்டு தான் இன்னைக்கு. என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன், தேடியும் நான் அவரை கண்டேன் அல்லேன். நான் பார்க்கவே இல்லை. நான் அவரை தேடினேன், அவர் நான் பார்க்கல. எழுந்துடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாட்சந்துகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் கண்டேன் அல்லேன். நான் பார்க்கவே முடியல என்னுடைய அன்பரை. ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அல்லவா, என் உயிருக்குயிரான அன்பரை கண்டீர்களா என கேட்டேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதும் கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பதமை. தலைவனுக்காக ஒரு தலைவி ஏங்கி வேங்கி இறுதியிலே தனக்கான அவரை சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறார். இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், மகதலா மரியாமாவுக்கு பொருத்தி பார்க்கலாம். நற்செய்தி அதான் இன்னைக்கு இயேசுவை அடக்கம் செய்த கல்லறைக்கு மகதலா மரியம்மா போகிறாங்க. கல்லறையை பார்க்குறாங்க, கல்லறை காலியாக இருக்குது. சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். ஏசப்பா நிற்கிறாரு. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா என்னுடைய கடவுளை எங்கே கொண்டு போய் வச்சுருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்களா, அவனை கொண்டு போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு நான் கொடுத்துடுங்க, நான் தூக்கிட்டு போயிடுறேன். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க சகோதரர்களே. ஏசப்பா நிற்கிறாரு. ஏசப்பா அவங்களுக்கு தெரியல, அவங்க சொல்கிற வார்த்தைகளை அப்படியே வாசிக்கிற பாருங்களேன். ஏசப்பா கேட்குறாரு, ஏனம்மா அழுகிறா, யாரை தேடுகிறாரு ஏசப்பா கேட்குறாரு. மரியே அவரை தோட்டக்காரர் நினைத்து அவரிடம், ஐயா நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் அவரை எங்கே வைத்திருந்த சொல்லும், நான் அவரை எடுத்து சொல்வேன். எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறாங்க பாருங்க. அடுத்து வருகிற வார்த்தை தான், எந்த அளவுக்கு இயேசுவோடும் இல்லையா அந்த இறைவனோடும் மகதலா மரியா தொடர்பு, எந்த அளவுக்கு அவருடைய உணர்வு எப்படி இருந்து பாருங்க பார்ப்போம். ஒரு திரைப்படம் ஞாபகத்துக்கு வருது. அந்த படத்தில் ஒரு கதாநாயகனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கதாநாயகன் தன் பொண்ணை கூட்டின்னு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க. கதாநாயகன் என்ன பண்ணுவார், பெண் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே போவார். போய்ட்டு பிள்ளைய பக்கத்துலேருந்து பார்த்துக்குவார். ஒரு சூழ்நிலையில்
அந்த பெண் தன்னுடைய மகளை தகப்பன் தொட்டு ஒரு காட்சி வரும். அந்த தொடும் பொழுது அந்த குழந்தை சொல்லும், பெண் வேஷத்தை அப்பா பார்த்து சொல்லும், அப்பான்னு கூப்பிடும். அப்பான்னு கூப்பிடக்கூடாது, மாமின்னு சொல்லணும்னு அப்பா சொல்லுவார். இல்லை அப்பான்னு சொல்லும். எப்படிமா கண்டுபிடிச்சுன்னு கேட்டால், என்னை இந்த மாதிரி யார் என்னை கட்டி பிடிப்பா, என்னை தொடுவான்னு அந்த குழந்தை சொல்லும். தொடுதல் அது அதாவது ஸ்பரிசம்னு சொல்லுவார்கள். அது தொடு உணர்வு என்பது அப்பேற்பட்ட ஒரு 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 அதான் பெண்களுக்கான குணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு சொல்லுவார்கள். இந்த பயிர்ப்புங்கிற வார்த்தைக்கு தொடு உணர்வுன்னு அர்த்தம், ஒரு பொருள் உண்டு. அச்சம் பயம் இருக்கணும், நாணம் வெட்கம் இருக்கணும் இல்லையா, அச்சம் மடம் நாணம் வெட்கம் இருக்கணும். மடமை என்றால் பெண்கள் இடத்துல சிறு சொல்கிறாங்க, ஒரு மடமைனா மந்த புத்தின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, சிறு ஒரு அதுக்கு சிறு மந்த புத்தின்னு அது ஒரு அழகு, அது அந்த குணமும் பெண்கள்கிட்ட இருக்கும். நான்காவதாக பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. பயிர்ப்பு என்றால் தொடு உணர்வுன்னு அர்த்தம். 1000 பேர் இந்த பிள்ளையை தொட்டால் கூட பெண்ணோட தன் கணவன் தொட்டால் தன் பிள்ளை தொட்டால் தாய் கண்டுபிடிப்பான். தொடு உணர்வுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி உண்டு. ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சொல்லுவாங்க, அழகாக நாக்கெல்லாம் போட்டு ஆட்டுவாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அம்மா அங்கேருந்து குரல் கொடுப்பா, குழந்தை கப்பு நிறுத்தும். எப்படி அந்த உணர்வு மனித குலத்திற்கே ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. எத்தனை குரலை கேட்டுச்சு இல்லையா, அந்த குழந்தைங்க தாய் குரலை கேட்டு நிறுத்துது குழந்தை. அதான் உணர்வு என்பது. அந்த மாதிரி பாருங்க பார்ப்போம். நம்மெல்லாம் தூக்குவோம், குழந்தைய தூக்குவோம், நீ தூக்குனா புள்ள அழும். பெத்த வந்து கையை தட்டுவா, அப்படி கப்பு நிற்கும் குழந்தை. ஏன்? இந்த தொடு உணர்வுக்கு அப்படி சக்தி உண்டு. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இங்கே. ஏனென்றால் ஏசப்பாவோடு மகதலா மரியா எந்த அளவுக்கு மைனூட் கான்டாக்ட் பார்ப்போம். சொல்கிறேன் பாருங்கள், மரியா என்றால் அந்த வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் இயேசுன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு இயேசு அவங்க அன்பு செஞ்சுருந்தா அந்த ஒரு வார்த்தை போதும். நான் சொல்கிறேன் ரபூனி சொல்கிறாங்க பாருங்கள், கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் இந்த உணர்வு. அப்போ அந்த அளவுக்கு அன்னை மரியா மகதலா மரியாவுக்கும் ஏசப்பாவுக்கும் வந்து அந்த ஒரு இறை அனுபவம், அந்த இறை உறவுன்னு சொல்லுவாங்க. அந்த உறவு அப்பேற்பட்ட உறவு கொண்டவர்கள் மகதலா மரியா. அப்பேற்பட்ட ஒரு நபருடைய விழா நம்ம கொண்டாடணும். நாம் அதே போல் நம்ம என்ன பண்ணணும், அந்த மகதலா மரியாவை போல இல்லையா, நாம் ஆண்டவரை தேட வேண்டும். தேடுங்கள் கண்டடைவீங்க சொல்ல வார்த்தை இது. தேடுங்க கண்டடைவீங்க. எவன் ஒருவன் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மகதலா மரியாவை போன்று உள்ளார்ந்த அன்போடு எவன் தேடுகிறானோ நிச்சயமாக அவன் இயேசப்பாவை கண்டடைவான். இது உறுதி. சகோதரர்களே, இன்னைக்கு விழாவில் முக்கிய ஒரு பொருள் எடுத்துக்கோ. நம்ம இந்த பொருள் இல்லையா, தேடணும் ஆண்டவர். மதவரையமாக தேடினாங்க, கடவுள்லாம் தேடினாங்க. எங்கேயும் ஆண்டவரை காணும், ஆண்டவரை காணும், ஆண்டவரை காணும். வெளியே வந்து பார்க்குறாங்க, ஏசப்பா யாரும் நினச்சி கேட்குறாங்க, ஐயா வேலை தோட்டக்காரரே, எங்கள் ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டு வச்சுருக்கீங்களா, நீங்கள் எங்கேன்னு சொல்லி நான் போயிட்டுன்னு போயிடுறேன். எந்த அளவுக்கு அவர் தேடினாங்க. நாம் ஆண்டவரை தேடுவோம். ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது, இயேசுனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு இவர் எபேசு நகரம் சென்று இறைப்பணியாற்றினான்னு சொல்லப்படுகிறது. ஒரு சில மரபு சொல்லுகிறது இவர் பிரான்ஸுக்கு போயிட்டு நம்ம நாங்கள் அவங்க நற்செய்தி பணி செய்ய சொல்லப்படுகிறது. எஃபோஸுக்கோ இல்லை பிரான்ஸுக்கோ ஆக இயேசப்பாவுடைய இறைவாக்கினராக நற்செய்தி பணியாளராக இந்த அம்மா திகழ்ந்தார்கள். எனவே இவரை பின்பற்றுவோம், ஆண்டவரை அவரோடு தேடுவோம், தேடி அவரை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொண்டு அவரை இந்த உலகிற்கு அறிவிக்க முற்படுவோம். சகோதரர்களே, ஆமோஸில் இவ்வாறு சொல்லப்படும், ஆமோஸ் 5:6 ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை இந்த மாதிரி தேடினாங்க. இன்றைக்கு விழா எடுத்து கொண்டாடணும் எங்கள் பேரில். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒருபோதும் அழிவு இருக்காது, ஒருபோதும் மரணம் இருக்காது. உடல் மறைந்து போகலாம், மரணிக்கலாம், அந்த அவருடைய புகழோ இல்லையா அவருடைய பெயரோ என்றும் அழிந்து போகாது. எனவே நாம் மகதலா மரியா அம்மாவை பின்பற்றி ஆண்டவரை முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு ஆண்டவரை தேடுவோம். நமக்கு ஆண்டவர் நிச்சயம் இல்லையா காட்சி கொடுப்பார், நம்மிலே கலப்பார். அப்படி இறைவனை, இறை அருளை, இறை காட்சியை பெற்ற நாம் அதை பிறருக்கு அறிவிப்போம். பெற்றுக்கொண்ட நன்மைக்கு ஏற்ப நன்றியுள்ள பிள்ளைகளாக உலகத்திலே வாழ்வோம்.